நெக்ஸ்ட் ஈஷா ஃபெஸ்ட் ஐ கேம். அந்த வருஷம் கேரளா தீமில் எல்லாமே பண்ணோம். ஸோ ரிசீவ் பண்ணுறது கொஞ்சம் பேர் வந்து அந்த கேரளா சாரீ எல்லாம் கட்டிட்டு அந்த மாதிரி மலையாளிஸ் மாதிரி ட்ரெஸ்ஸை பண்ணிட்டு போகணுன்னு சொன்னாங்க. தே ஆஸ்க் மீ ஆல்சோ. நாங்களும் எல்லாம் அந்த மாதிரி காஸ்டியூமில் எல்லாம் ட்ரெஸ் பண்ணி we all went. அப்போவே ஒரு வித்தியாசமாக இருந்தது அந்த இடமே. அங்கே போயிட்டோம். சத்குரு வீட்டுக்கு முன்னாடி வரைக்கும் போயாச்சு. ஒரு டீம் ட்ரம்மிங்க்கு, அப்புறம் நாங்கள்லாம் பூ விளக்கு அதெல்லாம் வச்சுருந்தோம் தட்டில். உள்ளே வந்து ஏதோ ஒன்று, நான் ஏதோ ஒரு முட்டாள்தனமாக இன்னைக்கு என்னோட குரு மிஸ் பண்ணிடக்கூடாது, என்னோட புரிதலை வச்சுட்டு அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு மிஸ் பண்ணக்கூடாது. ஆனால் ஒரு கேள்வி, ஒரு குருவை எப்படி வரவேற்கணும்னு எனக்கு தெரியாதே. ஸோ ஐ க்ளோஸ் மை ஐஸ். எனக்குன்னு பெருசாக தெரிஞ்சது யார் ஒரு குருங்கிறதுல, எனக்கு சிவா வந்து குருவாலாம் அப்போ நான் நினச்சதே கிடையாது. அவர் வந்து கடவுள் அப்படி தான் தெரியும். ஸோ அவரெல்லாம் வரல. குருன்னு பார்த்தா, ஒரு யோகா குருன்னு பார்த்தா எனக்கு கௌதம் புத்தா மாத்திரம்தான் ஞாபகம் வந்துச்சு அப்போது. ஸோ இப்போ என் முன்னாடி ஒரு கௌதம் புத்தா வந்தால் நான் எப்படி அவங்கள வரவேற்பேன், அவ்வளோதாங்க எனக்கு தெரியுது. தட்ஸ் ஹவ் ஐ டோல்ட் வித் மைசெல்ஃப். அண்ட் தென் ஐ ஸ்டுட் தேர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தெம். அவங்க வந்தாங்க. That day went like was different. அந்த நாள் எப்படி அனுபவிச்சோம், அந்த நாள் எப்படி இருந்தது, அதெல்லாம் எப்படி சொல்லணும்னா கூட அந்த மாதிரி அதுக்கான வார்த்தை கூட எனக்கு தெரியல எப்படி சொல்கிறதுன்னு.